வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ் மதிமுகம் தொலைக்காட்சிக்காக எப்பவுமே சாமானியர்கள் பக்கம் இருக்கும் இந்த தொலைக்காட்சி அன்புடன் சாமானியன். அன்புடன் சாமானியன் சொல்லும் போதே அதில் அன்பு இருக்கு இல்லையா? ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க கலைஞர் அவருடைய முகத்தை. அந்த முகத்தை பார்க்கும் போதே அவர் ஆண்ட விஷயங்கள், அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே வரும். கண்டிப்பாக அதை அலையடிக்கும். ரைட்டு, திராவிட மாடல் ஆட்சியை நடத்தினவர் நமது கலைஞர். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாத்தையுமே இருக்குது. அதை நம்ம அந்த ஃபீலாக மட்டும் வைக்காமல் அது மக்கள் வார்த்தைகளாக வரும்போது இன்னும் நல்லாயிருக்கும். திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்காங்க, வாங்க மக்களையே நேரடியாக சந்திக்கலாம். பெண்கள் கிராமத்தில் வேலை செஞ்சுட்டு இலவசமாக பஸ்ஸில் பயணிக்கிறாங்க பாருங்க, அது சிறந்த திட்டமாக இருக்குது. எல்லா பெண்களும் அதை அனுபவிக்கிறாங்க. இப்போ கூட திருச்சிக்கு வந்துட்டு போனாரு. அது அவரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவர்கிட்ட வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சோம், ஆனால் எங்களால் முடியல. அவர் நிரந்தரமான ஆட்சியில் அவரை இருக்கணும்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். அத்லெட்டிக்ஸில் இருக்க கேம்ஸில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் நமக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸில் ஊக்கத்தொகைலாம் நிறைய கொடுக்குறாங்க. பெண்களுக்கு எந்த அநீதி நடந்தாலும் அது உடனடியாக அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். சிறந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. மக்களுக்கு நல்ல தேவை செஞ்சுட்டு இருக்காரு. மகளிர் பணமும் உதவி தொகை செஞ்சுட்டு இருக்காரு. இன்னும் திராவிட மாடல் ஆட்சி நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்றீங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்டாலின் சார் ஆட்சியில நல்ல அம்சமா இருக்கிறோம். இதுதாங்க லேடிஸ். நான் டாபிக்கே ஆரம்பிக்கல, அவங்க டாபிக் உள்ள வராங்க. திமுக ஆட்சியின் திராவிட மாடல் திட்டங்களால் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் திருப்பி சொல்றாங்க. இது ஏற்புடையதா? கண்டிப்பா ஏற்புடையது. ஏன்னா மக்கள் இன்னைக்கு பஸ்ல பெண்கள் இலவசமா பஸ்ல போறாங்க. மற்ற நிறைய ரேஷன்ல நல்லா அனுபவிக்கிறோம். இலவச திட்டங்கள் எல்லாம் மக்கள் அனுபவிக்கிறாங்க. இன்னும் இப்ப அரசாங்க உத்தியோகக்காரவங்களுக்கு பென்ஷன் திட்டம்னா அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால நாங்க நிறைய எதிர்பார்க்கிறோம். சார் ஆட்சி நிரந்தரமா இருக்கணும், அதை தான் நாங்க விரும்புறோம். அடி அடின்னு அடிக்கிறீங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க கலைஞர் சார் இருக்கும்போதுல இருந்தே நாங்க அப்பையில இருந்து கட்சியில இருக்கிறோங்க. அந்த ரத்தம் வாங்க பாத்தீங்களா, தமிழருடைய ரத்தம்னு அது எங்க உடம்புல ஓடுது. அதனால திமுக எப்பவுமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க மட்டும் இல்ல, எங்க ஃபேமிலிலேயே 100 பேர் கிட்ட இருக்கிறோம். 100 பேருக்குமே ஓட்டு இருக்கு. 100 பேருமே திமுக தான் இருக்கீங்க? 100 பேருமே திமுக தான் இருக்கிறோம். நீங்க சொல்லுங்க, இந்த திமுக திட்டங்கள்ல எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கீங்க? திராவிட மாடல் திட்டங்கள்னால எல்லா விஷயத்திலுமே நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்போ கூட திருச்சிக்கு வந்துட்டு போனாரு. அது அவரை பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அவர்கிட்ட வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சோம், ஆனா எங்களால முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அவரை பார்த்ததே எங்களுக்கு. ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சி, அவங்க மனசு எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் நிரந்தரமான ஆட்சியில அவரை இருக்கணும்னு நாங்க ரொம்ப ஆசைப்படுறோம். அவரை பார்த்துட்டு ஒரு உணர்ச்சி தாங்காம அழுதுட்டாங்களா சொன்னாங்க. இதெல்லாம் இதயபூர்வமா வர விஷயங்கள். ரைட், இப்ப இதெல்லாம் தாண்டி நம்ம நல்ல விஷயத்தையும் பேசிட்டோம். ஆனா பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்க, திராவிட மாடல் திட்டங்கள்னால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து? அவங்க சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா அதுல உண்மை இல்லையா? உண்மை கிடையாது. ஏன்னா நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்படி சொன்னோம்னா அது ஒன்னும் நல்லா இருக்க முடியாது. பிஜேபி சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் என்ன கேக்குறேன், நம்ம பிஜேபி திட்டுறது ரைட்டு, ஏங்க அவங்களும் நம்ம கூட தான் வாழ்றாங்க, அது எப்படி அவங்க மட்டும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அரசியலுக்காக போய் சொல்றாங்க. அவங்க பொய்க்கு அவங்க சொல்றது எல்லாம். அண்ணாமலை பாத்தீங்கன்னாக்கா அவரே ஒரு இன்னைக்கு பேசுறது நாளைக்கு பேச மாட்டாரு, நாளைக்கு பேசுறது இன்னைக்கு பேச மாட்டாரு. அவரே ஒரு பித்துக்குளி மாதிரி மாறி மாறி பேசுறாரு, அதாவது மாத்தி பேசுறாரு. ஓகே, ஆமா, அது உண்மைதாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அக்கா சொன்னதுதான். ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க வியந்த விஷயம் என்ன? அவர் ஆட்சி தான் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். சரி, ஓகே. இப்ப திராவிட மாடல் திட்டங்கள்ல ஒரு திட்டம் ரொம்பவே எனக்கு பயனுள்ளதா இருக்குங்க, இப்ப கூட நான் கண்கூடா பாக்குறேன்னா அந்த ஒரு திட்டத்தை பத்தி சொல்லுங்க. பெண்கள் கிராமத்துல வேலை செஞ்சுட்டு இலவசமா பஸ்ல பயணிக்கிறாங்க பாருங்க, அது சிறந்த திட்டமா இருக்குது. எல்லா பெண்களும் அதை அனுபவிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுற பெண்கள், கூலி வேலை செய்யற பெண்கள் அது பஸ்ல ஃப்ரீயா போறாங்கல்ல, அது ரொம்ப சிறந்த திட்டமா இருக்குது. அப்புறம் மகளிருக்கு 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கல்ல, அதுல பெண்கள் பூரா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இன்னும் பல பெண்களுக்கு விடுபட்டு போயிருக்கு. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்தாருன்னா ஸ்டாலின் சார் ஆச்சு நிரந்தரமா இருக்கும். அதாவது உங்க வார்த்தைகள் என்ன தெரிஞ்சுக்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் மனதை பிடிச்சிட்டாருன்றீங்க. அரசு ஊழியர் தாங்க இருக்கிறேன். நான் இங்க இருந்து திருச்சியில இருந்து லால்குடி போறேன். 2 பஸ் மாறி போறேன். ஐயாவுடைய பஸ்ல இலவசமா தான் ஏறி இறங்குறேன். ஒரு கேள்வி கேக்குறேன், ஒரு சாமானியனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன். எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் போய் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ பஸ் கிடையாது, ஃப்ரீ பஸ் எப்பயாவது தான் விடுறாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க சொல்றாங்க. அது உண்மையா இல்லையா?
அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிறாங்கங்க. பொய் பேசினாக்க பொய் என்னைக்குமே நிலைக்காது. நான்லாம் டெய்லி அனுபவிக்கிறேன். காலையில நீங்க நேரடியான பதில் சொல்றீங்க. ஆமாங்க, நேரடியாக பஸ். நான் காலையில 2 பஸ் போறேன், சாயந்தரம் 2 பஸ் போறேன். கிராமத்துக்கு பஸ் வரதே பெரிய விஷயம். ஆனா அந்த கிராமத்துல அடிக்கடி நிறைய பஸ் வருது. இன்னொரு வேண்டுகோள் என்னன்னா, செவிலியர்கள் எல்லாம் நிரந்தரம் பண்ணாருன்னா அவரு ரொம்ப நல்லதா இருக்கும். இது உயர்வு சம்பளத்தையும் கொஞ்சம் ஏத்தி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். ஊதிய உயர்வு கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றீங்க. இதை ஸ்டாலின் அவர்கள் பார்க்கலாம். தோழி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எந்த ஊர் நீங்க? திருவண்ணாமலை. ஓகே, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இருக்கேன். ஓகே, கலைஞர் ஆட்சியில தான் வந்து உங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு மரியாதையான பெயர் கிடைச்சது. அது எந்த அளவுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு சார். நான் அது இல்லாமல் நான் வந்து டிசேபிள் பர்சன் தான், போலியோவில் பாதிக்கப்பட்டவங்க. நான் இப்போ வந்து அத்லெட்டிக்ஸில் இருக்கேன், கேம்ஸில். ஸோ வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து நம்ம உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி சார் வந்து நமக்கு இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸில் ஊக்கத்தொகைலாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ இதனால் என்ன மாதிரி இருக்க நிறைய டிசேபிள் பிள்ளைங்க வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸ் பண்ணி, அதாவது இன்றைய திமுக ஆட்சியில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது, நல்ல விஷயங்கள். சரி, மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, திராவிட மாடல் திட்டங்களால மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த இலவச பஸ்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்களா இருக்கட்டும், இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்க. நீங்க வேற என்னென்ன விஷயத்துல உணர்ந்திருக்கீங்க? பஸ்ஸா இருக்கட்டும், வேற என்னென்ன விஷயங்களை உணர்ந்திருக்கீங்க? திராவிட மாடல் திட்டங்கள் எது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு? வேற என்ன திட்டங்கள் நீங்க சொன்னீங்க? உங்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஃபீலாம் கொடுக்குறாரு அப்படின்னு. இதை தாண்டி வேற என்னென்ன விஷயங்கள் நீங்க நினைக்கிறீங்க? பஸ் வசதி நல்லா இருக்கு. அது இப்போ சாய்தள பேருந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்கு. ட்ரெயின்லேயே வந்து டிசபிள்டு கோச்லாம் வந்து நல்லா இருக்கு போயிட்டு வர்றதுக்கு. ப்ளஸ் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்புலையும் சரி, விளையாட்டுத்துறையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சலுகையும் இப்போ நிறைய பண்ணுறாங்க. பைக் கொடுக்கறது, மூன்று சக்கர நாற்காலி கொடுக்குறது, அப்புறம் ஸ்பைனல் கார்டுங்களுக்கெலாம் வந்து பாதுகாப்பு துறைக்கு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இது பண்ணுறாங்கன்னா அவங்க கார்டியனுக்கும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க உதவித்தொகையா. ஸோ நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த நீங்க சொன்ன லிஸ்டெல்லாம் நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்து எனக்கு கூட தெரியல, எவ்வளோ ஆச்சரியமா இருக்கிற விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே நீங்க மகிழ்ச்சியாக தான் இருக்கீங்க. ஆமாம். ஓகே, நமது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திறந்த ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு சார். மக்களுக்கு நல்ல தேவை செஞ்சுட்டு இருக்காரு. மகளிர் பணமும் உதவி தொகை செஞ்சுட்டு இருக்காரு, இன்னும் செய்வார். உங்க வீட்டுல யாருக்காவது மகளிர் பணம் வந்துட்டு இருக்கா? இல்ல, நாங்க வந்து அவர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, அதனால இல்ல. அதே மாதிரி பிஎட் முடிச்ச பிள்ளைங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் வேலை வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் சார். ஸ்டாலின் அவர்களை பத்தி உங்களுடைய கருத்து? எல்லாருக்கும் நல்லபடியா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து டீச்சர்ஸ்க்கு முடிச்சவங்களுக்கு எல்லாருக்கும் ஜாப் கொடுக்கணும் சார். வேகன்சி எல்லாருக்கும் ஜாப். நீங்க சொல்லுங்க. திராவிட மாடல் திட்டங்களால மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்றாரு. இந்த பஸ் ஃப்ரீயா இருக்கட்டும், நிறைய விதவைங்களுக்கு நிறைய சலுகைகளா இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு ஏற்புடையது? ஓகே, முடியாத ஏழை மக்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல, பஸ் பயணத்துல யூஸ் பண்றது நல்லதுதான். அவங்களுக்கும் பயன்படுற நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க அரசாங்கத்துக்கு நஷ்டம் இருந்தா கூட அதை ஏற்று பண்றாங்கல்ல. முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க, ஏழை ஜனங்களுக்கு. அதாவது அடித்தள மக்களுக்கு இது நேரடியா யூஸ் ஆகுது. திராவிட மாடல் திட்டங்களால மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்றீங்க? அப்படியே மகிழ்ச்சியா தான் இருக்கிறாங்க. ஆமா, மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆமா. ஓகே, அப்பப்ப ஆமா ஆமா மட்டும் சொல்றாரு. சரி, நீங்க சொல்லுங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு வேற என்னென்ன விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு எந்த அநீதி நடந்தாலும் அது உடனடியா அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். இததான் நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஓகே, ஓகே. திராவிட மாடல் திட்டங்கள் மக்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும்தான் கொடுக்குதுன்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது ஏற்புடையதா? ஏற்பதான். வந்து போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் வந்து போகிறாங்க மக்கள். அதாவது பேருந்து இலவசத்தை சொல்றீங்க. ஆமா, அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்றீங்க. திராவிட மாடல் திட்டத்துல அது ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயம். வெற்றிகரமான விஷயம். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இலவசமாக வர்றது, அவங்க வந்து போகிறதுக்கு. பட்டு விவசாயிங்க வந்து போகிறதுக்கும் பயனோட இருக்குது. அதாவது முக்கியமாக பெண்கள் தான் ரொம்ப அடித்தளத்தில் நிறைய இடத்துல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது உதவுது. அதே மாதிரி விவசாயிகள் அவங்கள விளைபொருளெல்லாம் கொண்டு போது மகிழ்ச்சியாக போயிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியாக போய் இருக்காங்க. லேடிஸுக்கு அவங்க தான் முக்கியத்துவமாக விவசாயம் எதனா பதார்த்தம் அது இதுன்னு வரும்போது அவங்களுக்கு முக்கியத்துவமாக யூஸ் பண்ணுறோம். சரி, இப்போ திராவிட மாடல் திட்டத்தினால இப்போ இந்த 4 வருஷம் ஆயிடுச்சு ஆட்சி, எந்த அளவுக்கு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க? ஏன்னா பிஜேபி என்ன சொல்கிறாங்க, திராவிட மாடல் திட்டங்கள் எல்லாமே வேஸ்ட்டு, அதெல்லாம் வந்து சரியில்லைன்ற மாதிரி அவங்க கருத்தை சொல்கிறாங்க. ஆனால் திமுக அதை கொடி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு, மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து? நிறைய பேர் எப்படி வேணால் சொல்லலாம், ஆனால் நல்லா இருக்கு ஆட்சி, அது வரைக்கும் சந்தோஷம். அதாவது யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம், வாய்க்கு வந்ததை சொல்லலான்றீங்க. சொல்லலாம். நமது திமுக ஆட்சி எவ்வளோ மகிழ்ச்சியாக நம்மளை வச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவங்க வார்த்தையில் சொல்லும் போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கு. ஸ்டாலின் அவர்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன?
கருத்துனா எல்லாம் இன்னும் நல்ல முறையாக இருக்கணும், எல்லாரையும் காப்பாற்றணும், நல்ல முறையில் வழி நடத்தணும். சரி, இந்த திராவிட மாடல் திட்டங்கள் நிறைய இருக்கு இல்லையா, இலவச பஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். பரவாயில்ல, ம். அதெல்லாம் நல்லது தான். இது நீங்க பயன்பெற்று இருக்கீங்களா? இலவச பஸ்ல பஸ்ஸில் போயிருக்கோம். எத்தனை தடவை போயிருப்பீங்க? கிராமத்துலேருந்து ஆற்காடு வர வந்துக்கிறோம், நிறைய எந்த காசும் கொடுக்காம ஃப்ரீயா வந்திருக்கீங்க. ஃப்ரீயாக வந்திருக்கோம். ஸோ திராவிட மாடல் ஆட்சி நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குதுன்றீங்க. கொடுக்குது. பக்கத்துல ஒரு குடும்ப பெண்மணி இருக்காங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். இந்த ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா தான் போகுது ஆச்சு, நல்ல ஆட்சி தான். நல்ல ஆட்சி. இப்போ திராவிட மாடல் திட்டங்களால் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவருடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு? சந்தோஷம், மனசுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படி அப்போ அதுக்கு முன்னே அந்த ஆட்சி வரும்போது மனசு கஷ்டமா, சின்ன ஆட்சி வரும்போது நல்லா தான் இருக்கும், சந்தோஷமா தான் வரும். சரி, என்ன திட்டங்கள் உங்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கு? ஃப்ரீ பஸ்ஸு, மக்களுக்கு இலவச உதவி எல்லாமே செய்கிறாரு, ஹாஸ்பிட்டல் செலவுலேருந்து எல்லாமே செய்கிறாங்க. அந்த உதவி சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ திராவிட மாடல் திட்டங்கள் சக்ஸஸ்ன்றீங்க. ஆமாம். ஓகே, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் என்ன திட்டங்கள் எதிர்பார்க்குறீங்க? இன்னும் செய்யணும், இதுக்கு மேலே செய்யணும். அதை என்ன செய்ய எதிர்பார்க்குறீங்க? ஒரு பெண்ணா என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போ மக்களுக்கு தான் எல்லாம் உதவி, ஏழைப்பட்டவங்களுக்கு உதவி செய்து அப்படினால செய்யணும். ஏழைகளுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது செய்யணுன்றீங்க. எந்த ஊர் நீங்க? விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்தில் கிராமம் வெள்ளூர். மு.க. ஸ்டாலின் அவர்களை எந்த அளவுக்கு பிடிக்கும்? ஸ்டாலின் நல்லா பிடிக்கும் நம்மளுக்கு. என்ன காரணங்கள்? ஏதாவது ஒரு காரணம்? ஏதாவது காரணம்னா நம்ம வந்து அப்பா நல்லா அந்த காலத்தில் மக்களுக்கு நல்லா செஞ்சார். இருந்தாலும் அவர் வழியாக இவர் மகனும் நல்லா அதை பாரம்பரியமா கலைஞர் மாதிரியே இவரும் செயல்படுறாருன்றீங்க. ரொம்ப சந்தோஷம். திராவிட மாடல் திட்டங்களால் தான் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்றாங்க. அதை நீங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்க? இதில் மக்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமான நல்லதை செஞ்சுருக்கிறாரு. ஆமாம், உதயத்து 1000 ரூபாய்க்கு மற்ற பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ்ஸு எல்லாமே பெண்களுக்கு வந்து கவர்ச்சியாக இது பண்ணுறாரு. ஆனால் என்ன இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு பிடிக்காதன்னா இது மதுவிலக்கு கொஞ்சம் நிப்பாடு நல்லா இருக்க. மக்கள் இப்போ சிறு வயதில் எல்லாமே அடித்தொட்டமாக உள்ளே போயிட்டாங்க. இதை நீங்க கோரிக்கை விடுக்கிறீங்க? கோரிக்கையாக இருக்கிறேன். ஆமாம், திராவிட மாடல் திட்டங்கள் நல்லா வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் பிஜேபி காரங்க வந்து திராவிட மாடல் தேவையில்லாதது, அது பிரயோஜனம் இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அவங்க உண்மையிலேயே அவங்க தான் எல்லாத்துலேயே பொய் சொல்றதுல அதிக பிஜேபி தான். உண்மையிலே தான். ஏன்னா அவங்க தான் அதிகமாக வந்து தப்பான வார்த்தைகள் நிறைய பொய் எம்பிக்களை விலைக்கு வாங்க இது பண்ண. ஆனால் இது வரைக்கும் நாட்டில் பிரதமர் இருக்கிறாரு, அவர் இருக்கிறாரு. முதல்ல இதை வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சிருக்கிறாரா? எதுவுமே செஞ்சது கிடையாது. அதாவது நேரடியாக சந்திக்க பயப்படுறாரு. ஏன்னா இவங்க பிஜேபியில் வந்து தலைவர் வந்து எல்லாமே தப்பன். நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கால் எடுத்து வச்சோம்னா நம்ம எல்லாம் ஒரு பொய் சொல்றதுக்காகத்தான் அவங்க வந்து பேசுவாங்க, தவிர நல்லதை செய்ய மாட்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து திராவிட மாடல் ஆட்சியில மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஆமா, 100% மகிழ்ச்சியா இருக்காங்க. மக்கள் பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. ஒவ்வொரு கருத்தும் அவங்க மனசுல இருந்து தான் வந்தது. இதை சொல்லுங்க அப்படின்னு யாரும் சொல்றது இல்லை. எப்பவுமே இதயபூர்வமான கருத்துக்கள் நம்ம திடீர்னு கேள்வி கேட்கும் போது தான் கிடைக்கும். திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்ற கேள்விக்கு ஒவ்வொரு பதிலும் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடை பெறுபவர் தமிழ்.